பிக் பாக்கெட் தொழிலில் ஈடுபட்டு 33 ஆண்டு காலம் சிறையிலேயே வாழ்க்கையை கழித்த ஒருவர் தற்போது புதிய தொழிலை உருவாக்கி திருந்தி வாழ்ந்து வருகிறார். யார் அவர்? மனமாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த வயதினிலே எத்தனையோ சிறைய கண்டேன், ஆனாலும் சென்ற ஜெயிலு சிறைய நானும் கண்டதில்லை. சுத்தி மல்ல காடு ராஜா, சிறையும் ஒரு வீடு ராஜா. சிறை வாழ்க்கையால் தான் இழந்த கனவுகள் குறித்து பாடும் இவர் கோவை ரத்தினபுரியை சேர்ந்த பூச்சி என்கிற பாபு. மிக வேகமாக நடந்து செல்வதால் இவருக்கு பூச்சி என்ற பட்டப்பெயர் வந்துள்ளது. 59 வயதாகும் இவர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி 1978ஆம் ஆண்டு முதல் பிக் பாக்கெட் அடித்து வந்துள்ளார். பிக் பாக்கெட் அடித்ததால் இதுவரை 100 முறைக்கும் மேல் சிறை சென்று வெளியே வந்துள்ளார். ஒரு கஷ்டத்துக்கு வயிற்று போலக்காக செஞ்சுட்டு இருந்தேங்கம்மா. அம்மா வயசான அம்மா இருக்குது, அதை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்பா இறந்துருச்சுங்க, அதனால் ஒன்றும் முடியலைங்க. 133 வருஷமாக ஜெயில் வாழ்க்கையே இருந்துட்டுங்கம்மா. அதனால் நான் 3 மாதம் 2 மாதம் அப்படி இருந்தோங்கம்மா. 5 குண்டாசு கழிச்சிருக்கணுங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் திருந்தி வாழ முயற்சி செய்தார். அதனால் அப்பகுதியை சேர்ந்த சிலரின் உதவியுடன் பெட்டிக்கடை ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். இப்போ கரெக்டாக இருக்கா, அப்படி காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு எல்லாம் கூட்டி கீட்டி சுத்தம் பண்ணி 6:30 மணிக்கெல்லாம் கடையை போட்டு 9 மணி மட்டும் இங்கே தான் இருக்கார். எங்கள் கண் பார்வையிலே இருக்கார், எங்கேயும் போகிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல. திருந்தி வாழ வேண்டும் என்று தங்களிடம் கூறியதால் அதற்கான வாய்ப்பை வழங்கியதாகவும் தற்போது நல்ல முறையில் இருப்பதாகவும் கூறுகின்றனர் பாபுவுக்கு உதவி புரிந்தவர்கள். பலமுறை தவறு செய்தாலும் திருந்துவதற்கான வாய்ப்பை வழங்கியதன் காரணமாக தன்னை முழுமையாக திருத்திக் கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கியுள்ளார் பாபு. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.